ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ரெசிப்ட் சைடில் என்ன வருமோ அதை அப்படியே இன்கம் சைடில் எழுத போகிறோம். அதே மாதிரி பேமெண்ட்ஸில் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதுவோம். பட் ஆனால் வெறும் ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். அதாவது 1 இயர்க்குள்ளாடி இருக்கிற விஷயம் தான் எடுப்போம். அந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. கேபிட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து இதில் வராதுங்க. இந்த விஷயம் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஆர்ஐபியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஹெட்டிங் எழுதிக்கிறோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. அதே தான் தமிழ்லையும் வருவாய் மற்றும் செலவின கணக்கு. டெபிட் சைடில் இருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அது வராது. ஏன்னா அது ஒரு அசெட்டு, கேபிட்டல் ஐட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் மந்த்லி வரக்கூடியது தான். ஸோ இது வந்து ஒரு ரெவன்யூ ஐட்டம்னால இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அது ஒரு அசெட் தான். ஸோ அந்த அசெட் வந்து இங்கே வராது, ஏன்னா அது ஒரு கேபிட்டல் ஐட்டம். ஃபைனலி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் கொடுத்துருக்காங்க. இது ரெவன்யூ ஐட்டம். கண்டிப்பாக இதை நம்ம இன்கம் சைடில் எடுத்துக்கலாம். தமிழ்லையுமே அதே தான். ஸோ கைரொக்கம் வராது, வாடகை பெற்றது வரும், முதலீடுகள் விற்றது வராது, சந்தா பெற்றது கண்டிப்பாக வரும். இப்போ அப்படியே பேமெண்ட் சைடுக்கு போகலாம். ஸோ இங்கே இதெல்லாம் வரும் வராதுங்க அதை பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், மெட்டீரியல் அடிக்கடி வாங்குவோம், ரெவன்யூ ஐட்டம். கண்டிப்பாக இது வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பெய்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு ரெவன்யூ ஐட்டம் தான், அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போடலாம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ். கம்ப்யூட்டர் வந்து ஒரு அசெட், ஸோ அது வராது, அதனால் இது நம்ம எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் சேலரிஸ். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதனால் நம்ம அதே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எடுத்துக்கலாம். ஃபைனலி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுக்க தேவையில்ல. தமிழ்லையும் அதே தான். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எழுது பொருள் எடுத்துக்கலாம். கணிப்பொறி எடுக்க தேவையில்ல. சம்பளம் எடுக்கலாம். இறுதி இருப்பு எடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் அப்போ ரெசிப்ட் சைடில் நம்ம டிக் பண்ண ஐட்டம்ஸை மட்டும் அப்படியே எடுத்து இன்கம் சைடில் காப்பி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். ஸோ டிக் பண்ண ஐட்டம்ஸ் இங்கே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைட் டோட்டல் எழுதலாம். டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 37,000 வருது. அப்படியே கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா 54 + 10 64,000 வருது. இப்போ இது ரெண்டுத்தில் ஹையஸ்ட் டோட்டலில் டிக் பண்ணுறோம். அதான் 64,000 டிக் பண்ணிக்கிறோம். அது ரெண்டு பக்கமும் இறக்குறோம். இன்கமும் 64,000 வந்திருக்கு. பட் நம்ம பண்ண செலவு வந்துட்டு வெறும் 37,000 தான். செலவு போச்சுன்னா 27,000 வந்து நமக்கு சர்ப்ளஸாகவே இருக்குது. அதாவது உபரியாகவே இந்த சம்பளம் நமக்கு 27,000 இருக்குது. ஸோ இந்த சம்பளம் நமக்கு சர்ப்ளஸ் வந்ததுனால அதை வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் நோட் பண்ணுறோம். ஒருவேளை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமாகுதுன்னா ஆன்சர் வந்து இன்கம் சைடில் டெபிசிட்னு போட்டு எழுதிருப்போம். இப்போ உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம்.